வெல்கம் டு அவர் சேனல் நாலேஜ் இஸ் ஃபார் செல்வா. யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்களோ எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப உதவும். அவங்களாம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பாலிட்டியில் ஜீரோ லைன்ன்றது எதுனா நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் தான் பார்டர் இருக்கிற லைன் வந்து ஜீரோ லைன் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதிகமான தூரத்தை வந்து கிலோமீட்டர் வயசில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட நம்ம நிறையா டிஸ்டன்ஸை ஷேர் பண்ணுறோம், நிறையா தூரத்தை. ஜீரோ லைன்றது நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள லைனு, அது பார்டராக இருக்கிற லைனு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கங்கா வந்து பங்களாதேஷில் பத்மான்னு சொல்லுவாங்க. ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்மான்னு சொல்கிற நதி இருக்குல்ல, அந்த கங்கான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு நம்மளுக்கு பார்டராக பிரிக்கிற லைனாக கூட இருக்குது. ஸோ முர்ஷிதாபாத்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அது வந்து இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட். அவங்க வந்து யூனியன் டெரிட்டரியாக வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பத்மா நதி இருக்குல்ல, அந்த நதி தான் வந்து லைனாகவே இருக்குது. ஸோ ஹில்ஸான்றது பார்த்தீங்கன்னா அதில் வளர்கிற மீன் பத்மா நதியில். ஸோ அந்த மீனை வச்சு பல மக்கள், பல கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா முர்ஷிதாபாத்தில் வந்து அதை மீனை வச்சு தான் வாழ்வாதாரமாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜீரோ லைனை ஞாபகம் வச்சுங்க, அது இந்தியாவும் பங்களாதேஷும் பிரிக்கிற லைனு. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மெக்மோகன் லைன்ன்றது இந்தியாவும் சைனாவும் பிரிக்கிற லைனு. ஸோ டுரன் லைன் ஒன்று இருக்குது, அது வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள லைனு. அதுக்கடுத்து ராட்கிளிஃப்னு ஒரு லைன் இருக்குது, அது இந்தியாவும் பாகிஸ்தானும் உள்ள லைனு. அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்ட்டில் கார்பன் ஃப்ளக்ஸ். கார்பன் ஃப்ளக்ஸ்னால் என்ன மீனிங்னா, கார்பன் வந்து முக்கியமான ஒரு மாலிகுல், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ அதில் கார்பனும் ரொம்பவே முக்கியமான மாலிகுல், அதுமாதிரி முக்கியமான ஒரு எலிமெண்ட்டு. ஸோ இது வந்து அக்ராஸ் வேர்ல்டில், அக்ராஸ் யூனிவர்ஸ் வந்து கார்பன் வந்து எல்லா பிளானட்லேயும் இருக்குது. ஸோ கார்பன் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னா மூவ்மெண்ட் ஆஃப் கார்பன் ஃப்ரம் அட்மாஸ்பியர் டு ஸ்பேஸு, ஸ்பேஸ் டு ஓஷன். இதுமாரி கார்பன் மூவ்மெண்ட் இருக்குல்ல, ஃப்ரம் ஒன் ஸ்பேஸ் டு அனதர் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் மேபி வந்து அட்மாஸ்பியராக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை லேண்டாக இருக்கலாம், இல்லை வாட்டராக இருக்கலாம். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் கார்பன் வந்து இந்த மாரி ஸ்பேஸ் விட்டு இன்னொரு ஸ்பேஸ்க்கு ஆகிறது இல்லை, அதுதான் கார்பன் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பன் ஃப்ளக்ஸ்ன்றது ஆந்த்ரோபோஜெனிக்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபோஜெனிக்னா ஹியூமன் பீயிங்ஸ்னாலையும் இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாலும் நடக்கலாம். ஸோ அதுதான் கார்பன் ஃப்ளக்ஸ்ன்றது. கார்பன் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ அடுத்த பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மெடிசனில் ஜூ ஃபார்மோ காக்னசி. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா அந்த ஃபுல் பெரிய வேர்டை ஜூ ஃபார்மோ காக்னசி. ஸோ இதுக்கு என்னதுன்னா ஜூன்னாவே உங்களுக்கு தெரியும், அனிமல் ரிலேட்டடான விஷயங்கள் தான் ஜூன்னு சொல்கிறது. இந்த ஃபார்மான்றது மெடிசின் ரிலேட்டடாக, இந்த காக்னசின்றது க்யூரை பற்றி உங்களுக்கு. இது எப்படின்னா ஒரு அனிமல் ஹியூமன் பீங்ஸை தவிர்த்து மெடிசின்லாம் எடுத்துக்காம தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அனிமலே ஏதோ புல்லையோ ஒரு பிளான்ட்டையோ இல்லை மண்ணையோ சாப்பிட்டு தன்னோட உடலில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறது பேர் தான் இந்த ஜூர் ஃபார்மா காக்னசி. நீங்கள் நம்மளே பார்த்துருக்கலாம், நம்ம நாய் வந்து இந்த புல்லை திங்கிறது, இதெல்லாம் அதுமாரி வந்து குரங்கு வந்து ஏதாவது புல்லை திங்கும், இல்லை வேறு ஏதாவது திங்கும். எதுக்காக திங்குதுன்னு சொன்னால் தன்னோட உடம்புல இருக்கிற பிரச்சனையை தானே அறிஞ்சு அதுக்கு மெடிசினாக இருக்கிற பிளான்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களையோ தான் சாப்பிட்டு க்யூர் பண்ணிக்கிற பேர் தான் வந்து ஜூர் ஃபார்மா காக்னசின்னு சொல்கிறது. ஹியூமன் பீங்ஸை தவிர்த்து அனிமல் பண்ணுற விஷயங்கள், தனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அது தனக்கு பக்கத்தில் இருக்கிற மெட்டீரியலே வச்சு சாப்பிட்டு உடம்பை க்யூர் பண்ணிக்கிறது தான் ஜூர் ஃபார்மா காக்னசி. அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வந்து மூணு படம் இருக்குன்னு தெரியும், ஆர்மி, நேவல், ஏர்ஃபோர்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூணுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான எக்ஸசைஸ் வந்து பல நாட்கள் கூட செய்வாங்க. சில எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மல்டிலேட்டரலாக இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா பைலேட்டரலாக இருக்கும். பைலேட்டர்னா 2 நேஷன் மட்டும் பண்ணுவாங்க, நம்மளும் வேறு ஏதாவது நேஷனும். மல்டிலேட்டர்னு சொன்னால் நிறைய நேஷன் சேர்ந்து வந்து பண்ணுவாங்க, அதான் மல்டிலேட்டர் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ சில எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம், இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ மித்ர சக்தின்றது வந்து நம்ம இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பண்ணுற ஒரு எக்ஸசைஸு, ஆர்மி எக்ஸசைஸு, அது பேர் தான் மித்ர சக்தி. ஸோ இது ரொம்ப முக்கியமும் நம்மளுக்கு, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நாடு வந்து ஸ்ரீலங்கான்றதால அவங்க கூட நம்ம வந்து இதுமாரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட இந்த படைப்பலத்தை வந்து இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்காக பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் தான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூத்தி அபியாசின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அது இந்தியாவும் யூஎஸும் பண்ணுற ஆர்மி எக்ஸசைஸ் அது. ஸோ அதுக்கப்புறம் வஜ்ரபகார்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அது இந்தியாவும் யூகேவும் பண்ணுற ஒரு ஆர்மி எக்ஸசைஸு. அதுக்கடுத்து ஈக்குரின். இந்த 3 பேரும் நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதாவது எக்ஸாம்லையோ இல்லை நியூஸ்லையோ. இந்த ஈக்குரின்றது இந்தியாவும் மால்தீவ்ஸும் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நொமேடிக் எலிஃபெண்ட். ஸோ எலிஃபெண்ட்டுக்கு ஃபேமஸான கண்ட்ரி வந்து மங்கோலியா. ஸோ மங்கோலியா கூட நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் பேர் தான் நொமேடிக் எலிஃபெண்ட். ஸோ ஆர்மி எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எக்ஸாம்ஸில் நிறைய கொஷின்ஸ் வரும், மேபி வந்து மேட்ச் த ஃபாலோவிங்காக வரலாம்,
இல்லை ஒரு நேஷன் கொடுத்து அந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம எந்த நேஷன் கூட பண்ணுறோன்னு சொல்லி கேட்கலாம். இப்போ அடுத்த பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமியில் வந்து ஜூஸ்ன்றது என்னன்னா இஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க ஒன்று. இஎஸ்ஏ எப்படின்னா நாசா மாரி இஸ்ரோ மாரி. இஎஸ்ஏன்றது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ அவங்க வந்து ஜூபிட்டரோட சேட்டலைட் எல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சேட்டலைட் மாரி லான்ச் பண்ணி அதை ஸ்டடி பண்ணுறதா. குறிப்பாக மூணு உங்களுக்கு ஜூபிட்டர், சேட்டன் இது ரெண்டு தான் மூன்ஸ் வந்து அதிகம். சேட்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஜூபிட்டர் தான் இருக்கிறதுலே பெரிய பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். ஸோ குறிப்பாக மூணு இருக்குது. அந்த மூணு ஸ்டடி பண்ணுறது தான் ஜூஸ்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வந்து அனுப்புனாங்க சேட்டலைட்டு. ஜூஸுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா ஜூபிட்டர் ஐசி மூன் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இஎஸ்ஏன்றது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் பண்ணுறது ஜூஸு. ஸோ அது மூணு ஸ்டடி பண்ணுறது தான். ஒன்று வந்து கேனிமேட், இன்னொன்று யூரோப்பா, இன்னொன்று கேலிஸ்டோ. இது மூணுமே வந்து ஃபுல்லாகவே ஐஸ்னால கவர் ஆனது. வாட்டர் இருக்குது. இதில் வந்து உயிரினங்கள் வாழலான்னு சொல்லி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் பண்ணது. ஜூஸ்ன்னு நான் வச்சுங்க, அது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் பண்ணது. ஜூபிட்டர் ஐசி மூன் ஸ்டடி பண்ணுறதுக்காக உள்ளது. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா கலீலியோ மிஷன் ஒன்று வந்து நாசா வந்து லான்ச் பண்ணாங்க இன் 1990. எதுக்காகனா ஜூபிட்டர் ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரெண்டு மிஷின் நான் வச்சுங்க. ஜூஸின்னு நான் வச்சுங்க, அதே மாதிரி கலீலியோ நான் வச்சுங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வெக்காபுலரியில் ஒரு வேர்டு பார்க்க போகிறோம். இந்த ரீசெண்டாக வேர்டை வந்து படித்தேன். மருண்டு. ஸோ மருண்டுனா என்ன மீனிங்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தனியாக வந்து தவிக்கிறது. ஸோ ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் மருண்டுன்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருண்டு வந்து வேர்டை வந்து நான் எங்கே படிச்சேன்னு சொன்னால், இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளம் இதேமாரி கடல் சீற்றத்தினால அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. நம்ம தனிப்பட்ட குறிப்பாக ஒரு மக்கள் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் வந்து தவிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த தான் வந்து மருண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு மருண்டுக்கு என்னன்னா ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட்னா STRANDED. ஸ்டாண்டர்டா தனிச்சையா அங்கே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் இந்த மருண்டை எங்கே நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொன்னால், பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஸ் சம் ஆஃப் த டூரிஸ்ட் காட் ஸ்டாண்டர்ட் இன் ஆர் மருண்ட் இன் குஜராத். ஸோ இங்கே போனீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ குஜராத்தில் பயங்கர வெள்ளம் வந்துச்சு. அங்கே இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் சில மக்கள்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மருண்ட வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ மருன்றது நத்திங் பட் ஸ்டாண்டர்ட். தமிழில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மாட்டிக்கிறது. அதான் ஸ்டாண்டர்ட்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம். அடுத்து பார்க்க வர டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் மைசூர். ஸோ மைசூர்னு உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ் ஃபார் சாண்டில். ஸோ மைசூரை பற்றி ஏன் பார்க்குறோன்னா, மைசூரில் ஒரு பேலஸ் இருக்குது. ஸோ வந்து சிட்டி ஆஃப் பேலஸ்ன்னு சொல்லி நிக் நேம் வந்து இருக்கிற சிட்டி பார்த்தீங்கன்னா மைசூர். ஸோ மைசூரில் பேலஸ் இருக்குது. மைசூரில் பார்த்தீங்கன்னா தசரா வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. தசராவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட்லாம் நிறைய எலிஃபெண்ட் வந்து யானை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரும். பக்கத்தில் இருக்க நேஷனல் பார்த்தீங்கன்னா நகர்கோல், பன்னீர்கட்டா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்லேருந்து எலிஃபெண்ட்டை வந்து கூப்பிட்டு வருவாங்க. எலிஃபெண்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறவங்க பேர், அவங்கள அந்த ட்ரெயின் பண்ணி அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை கரெக்டாக வந்து டிசிப்ளினாக வளர்க்குறவங்க பேர் வந்து மகவட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதேமாரி எலிஃபெண்ட்டை வந்து அது மேலே வந்து அலங்கரித்து அது மேலே வந்து இந்தமாரி தேர் இந்தமாரி கடவுள்லாம் கொண்டு வந்து மேலே வச்சு அதெல்லாம் கொண்டு அலங்கரிக்கிறாங்களே. ஸோ அதேமாரி அலங்கரிக்கிற யானை பேர் வந்து கேப்ரிசன்ட் எலிஃபென்ட் சொல்லுவாங்க. ஸோ மைசூர் வந்து உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ சிட்டி ஆஃப் பேலஸ்ன்றது ஒரு நிக் நேமு மைசூருக்கு. ஸோ சரி அவங்க பேலஸ் இருக்குல்ல, அந்த பேலஸ் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் மைசூரை பற்றி நம்ம நிறையா படிக்கணும். மைசூர் வந்து ஒரு வெல் பிளான்டு சிட்டி. எப்படி தஞ்சாவூர் மாரி டிராஃபிக்லாம் இருக்காது. ஸோ அஸ் வெல் அஸ் வந்து ரொம்பவும் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து ரொம்பவே முக்கியமான பிருந்தாவன் சொல்லி ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக ரொம்பவே முக்கியமான, அதேமாதிரி கல்ச்சுரலாகவும் ரொம்பவே முக்கியமான இடம் வந்து மைசூர். ஸோ அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸை பற்றி. இம்பார்ட்டன்ட் டேஸுக்கு பார்த்து நிறைய எக்ஸாம்பிள் வரலாம். மேட்ச் த ஃபாலோவிங்காக வரலாம். இல்லை ஒரு டேவை கொடுத்து இது எந்த டேன்னு சொல்லி இவ்வளோ கேட்கலாம். ஸோ இந்தமாரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எதாவது எக்ஸாமில் ஏதாவது ஒரு கொஷின் வரதுக்கு பயங்கர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தமாரி கொஷின்ஸ் எது ரிலேட்டடாக வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக வாய்ப்பு இருக்குது, இன்னொன்று என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 23 பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்பேஸ் டேவாக நம்ம வந்து கொண்டாடுறோம். காரணம் என்னன்னா, சந்திராயன் 3 வந்து எப்போ வந்து மூணில் வந்து லேண்ட் ஆணுச்சோ அந்த நாளை தான் வந்து ஆகஸ்ட் 23 லேண்ட் ஆச்சு. ஸோ அந்த டே வந்து நம்ம நேஷனல் ஸ்பேஸ் டேவாக கொண்டாடுறோம். சந்திராயன் 3 வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் எப்போ லான்ச் பண்ணாங்க. அது 3க்கு லேண்ட் ஆன தினத்தை தான் வந்து நேஷனல் ஸ்பேஸ் டேவாக கொண்டாடுறோம். ஆனால் சந்திராயன் 4 வந்து அடுத்தது லான்ச் ஆக போகுது இன் கம்மிங் இயர்ஸ் 2 or 3 இயர்ஸில். ஸோ ஆகஸ்ட் 23 ஞாபகம் வச்சுங்க நேஷனல் ஸ்பேஸ் டே. எதுக்காகனா சந்திராயன் 3 லான்ச் பண்ணி அங்கே 3 இறங்கின நாள் லான்ச் பண்ண நாள்.
அடுத்து பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு. கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறையா ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கும். ஸோ ஸ்கீம்ஸுக்கு வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் என்ன பேர்னா யோஜனான்னு சொல்லுவாங்க. ஸோ யோஜனாவில் வந்து முக்கியமான நம்ம 2 யோஜனா பார்க்க போகிறோம். ஒன்று வந்து PMKSY, பிரதான் மந்திரி, பிஎம் ஃபார் பிரதான் மந்திரி, பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. கிசான் சின்சாய் யோஜனா. கிசான்னா வந்து ஃபார்மர்னு தெரியும் உங்களுக்கு. சின்சாயின்னு சொன்னால் சொட்டு நீர் பாசனம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதான் பிரதான் மந்திரி கிசான் சின்சாய் யோஜனா. ஸோ அதான் பிரதான் PMKSY. எங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணியோ இல்லை மழையோ எப்பொழுதுமே பெய்யாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டினியூஸாக தண்ணி கொடுத்து பயிரை வளர்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல சொட்டு நீர் பாசனம் மூலமாக பயிர் இட்டு அதனால் நம்மளை பயன்பெறலாம். ஸோ அதுக்காக ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கிறது தான் பிரதான் மந்திரி கிசான் சின்சாய் யோஜனா. அதான் PMKSY. அடுத்தது இன்னொரு யோஜனா பார்க்க போகிறோம். ஸோ அந்த யோஜனா என்னென்னா PMFBY, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்னன்னா, ஒரு கிராப்புக்கெல்லாம் வந்து இந்த பயிரிடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுக்கறது. அதான் அந்த ஃபசல் பீமா யோஜனாவோட எய்மு. அதான் அவங்களோட செய்கிற வேலையும் கூட. ஒருவேளை பயிரிடும் போது வெள்ளத்தினாலேயோ இல்லை வறட்சினாலேயோ அந்த பயிர் வந்து லாஸ் ஆகும்போது அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையுமே ஒரு ஸ்கீமை பற்றி பார்ப்போம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிசார்டர். இது வரைக்கும் டிசீஸ்லாம் பார்த்துருக்கோம். டிசீஸ்னால உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. டிசார்டர்னால உடம்புக்கு பெரிய பிரச்சனை வராது, பட் ஆனால் அதுவும் ஒரு குறை தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்க்க போகிறோம் டிசார்டரில். ஒன்று வந்து அனோசமியா, இன்னொன்று ஹைப்போசிமியா அண்டு மைக்ரோசிமியா. ஸோ இந்த அனோசமியா என்னென்னா, நம்ம பிரெயினில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து டேமேஜ் ஆகி நம்ம வந்து ஏதாவது பக்கத்தில் ஸ்மெல்லாக உணரக்கூட முடியாத அளவுக்கு நம்மளோட பாடி மாறிடும். ஸோ அனோசமியான்றது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஸ்மெல்லு இல்லை நுகர்வு முடியாமல், ஸ்மெல்லு வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்கலாம் இல்லை குட் ஸ்மெல்லாக இருக்கலாம், அது நம்மளால் உணர முடியாமல் இருக்கும். ஸ்மெல்லே நம்ம அதனால் சென்ஸ் பண்ண முடியாத இருக்கும். ஸோ இது வந்து அனோசமியான்றது ஒரு பர்மனெண்ட் டிசார்டர். இது நம்மளால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் இந்தமாரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் லாஸ்ட் வரைக்கும் டெத் வரைக்குமே நம்மளால் ஸ்மெல்லை வந்து நுகரவே முடியாது. ஸோ இந்த அனோசமியா எப்போ வருதுன்னு சொன்னால் கொரோனா அஃபெக்ட் ஆன பிறகு, கொரோனா செவியராக இருந்துச்சுன்னா சாகாமல் அதுக்கு முன்னாடியே இந்தமாரி ஒரு ஸ்டேஜ் வந்து அட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனோசமியான்றது பர்மனெண்ட் டிசார்டர், ஸ்மெல்லை வந்து நுகரவே முடியாது. ஸோ மைக்ரோசமியாவும் ஹைப்போசமியா என்னன்னு சொன்னால் ஸ்மெல்லை வந்து ஃபியூச்சரில் உணரலாம், இப்போதைக்கு ஸ்மெல்லை வந்து உணரவே முடியாது. ஃபியூச்சரில் வேணால் உணரலாம், இப்போதைக்கு ஒரு டெம்பரரியான டிசார்டர் அது. ஆனால் இது ஒரு டிசார்டர் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லை வந்து சென்ஸ் பண்ண முடியாது. ஒன்று வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ ஹைப்போசமியா மைக்ரோசமியாவும் சேம் தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரெண்டுமே வந்து சினானிம்ஸ் தான்.